2025க்கான பொருளியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு கிடைக்க போகுதுன்னா, ஜோயல் மொஹர், பிலிப் ஆஹ்யான், பீட்டர் ஹாவிட் இவங்க 3 பேருக்கும் தான் பொருளியலுக்கான நோபல் பரிசு கிடைக்க போகுது. இவங்களுடைய கண்டுபிடிப்பு என்ன, இவங்க என்ன தியரியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி எதனால் ஏற்படுதுன்றத இவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. 18th செஞ்சுரி வரைக்குமே பொருளாதார வளர்ச்சின்றது ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்காது. ஆனால் 18th செஞ்சுரிக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சின்றது ஹையாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சின்றது ஹையாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் ஒரு தியரி மூலமாக விளக்கியிருப்பாங்க. 18th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வந்தது, டெக்னாலஜி நிறையா வந்தது. ஸோ சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ்னால தான் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் எக்கனாமிக் க்ரோத் இருக்குது அப்படின்றத இவங்க விளக்கியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், ஒவ்வொரு டெக்னாலஜி வர வர அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இன்னொரு டெக்னாலஜியை கொண்டுட்டு வர்றாங்க. இதைத்தான் கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கூட கொஷின் கேட்கலாம். கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் இஸ் ரிலேட்டட் டு வாட், அதாவது கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டானா பொருளாதாரத்துறை சம்மந்தப்பட்டது. சரிங்களா? இவங்க 3 பேரும் சயின்ஸ் ரெவல்யூஷனால தான் இவ்வளோ தூரம் எக்கனாமிக் க்ரோத் இருந்திருக்குன்றத ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக 2025க்கான பொருளியலுக்கான நோபல் பரிசு இவங்க 3 பேருக்கும் கிடைக்குது.